திடகாத்திரமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பயிற்சிகளை சொல்லலாம்னு கவலைப்படுறேன். என்கிட்ட நாங்கள் வந்து முதுகுத்தண்டு சிகிச்சைங்கிறத வந்து சில பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்கோம். அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் த கான்செப்ட் ஆஃப் தி சுஜோ, நம்முடைய கை தான் வந்து மனித உடல் அப்படிங்கிறது. அந்த கை தான் மனித உடல், இந்த கை மனித உடல். அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுல வந்து இது ரெண்டும் கால்கள், இது ரெண்டும் கைகள், இது தலை, இதுதான் பொதுவான விதி. அப்போ நான் சொல்லக்கூடிய பயிற்சி வந்து மிக மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் தினம் செய்து வந்தீர்களானால் உங்களுடைய முதுகுத்தண்டில் எந்த விதமான கோளாறுகளும் வராது சொல்லுவாங்க. ஏன்னா முதுகுத்தண்டு தான் ஒரு மனிதனுக்கு நோய்க்கான காரணமாக அது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, தினம் நாம செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய கால்களை மடக்குதல்னு சொல்லுவாங்க பொதுவாக. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆஸ் பர் சுஜோக் வந்து இதுதான் நம்முடைய பொதுவாக நம்ம வந்து நம்ம கால்களை முழுமையாக மடக்கணும். காலை முழு இது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பகுதி, நடுப்பகுதி, கடைசி நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கால்லையும் பண்ணலாம். அது ஒரு கையில் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. முதல் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே காலில் தான் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். முதல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்க வேண்டும். இந்த மாதிரி மடக்கணும். இந்த கை நீளமாக வரும், மடக்க வேண்டும். இந்த மாதிரி நீட்டி என்ன பண்ணணும், நாம மடக்க வேண்டும். இந்த மாதிரி மடக்கும் போதே நமக்கு தெரியும் கால் மூட்டு வலிகள் எது இருந்தால் அந்த வலிகள்லாம் கூட அங்கே தெரிய ஆரம்பிக்கும். நன்றாக என்ன பண்ணணும், நம்ம வந்து இதை குறைந்தபட்சம் 60 முறை செய்யணும். இது ஆரம்பிங்க 1 2 3 அது மாதிரி 60 முறை செய்ய வேண்டும். இந்த ஒரு கால் பண்ணால் மட்டும் போதாது, அடுத்து இந்த காலிலும் பண்ண வேண்டும். அதே மாதிரி 60 முறை 1 2 3 இந்த மாதிரி 60 முறை என்ன பண்ணணும். இது வந்து பயிற்சி முதல் நிலை. இரண்டாம் நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, முழு காலை இது வந்து முழுமையாக இங்க வந்து தொடரும். இப்படி தொடரும், முழுமையாக இங்க வந்து தொடரும். இந்த மாதிரி முதல்ல வந்து வலது இடது ரெண்டு இது போகும். முதல்ல இந்த காலம் மட்டும் எடுக்கிறோம். இது மாதிரி 60 முறை செய்யணும். இது இரண்டாம் நிலை பயிற்சி. 60 முறை இந்த மாதிரி. அடுத்து இந்த காலையும் அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு 60 முறை பண்ணணும். 2 பயிற்சி முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கணுக்காலை மட்டும் நகர்த்ததுக்காக வழி. இதுதான் நம்ம கணுக்கால் பகுதி. இதை மட்டுமே என்ன பண்ண நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து அதே மாதிரி 60 முறை செய்யணும். அடுத்து மறுபடியும் இங்கே வரணும். அதே மாதிரி 60 முறை 1 2 3 4 5 6. இந்த மாதிரி மடக்கும் போதே தெரியும் நம்முடைய கணுக்கால்களோட பிரச்சனை தான். அதெல்லாம் இங்கே எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இது வந்து 60 முறை முடிச்சிடணும். இது வந்து இது 3 நிலை முடியும். 4ஆம் நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இடுப்பு, இது நம்ம கால்னா இது வந்து இடுப்பு பகுதி. இதை நம்ம வந்து கால்களை நம்ம உட்கார்ந்து ஆட்டுறதுக்கு பிறகு நம்ம சுஜோக் முறைப்படி பண்ணுறோம். 2 விரல்களை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ண பிறகு இந்த மாதிரி ஆட்டணும், இந்த மாதிரி நகர்த்தணும் 60 முறை. முதல்ல ஒரு இதை பண்ணணும், 60 முறை பண்ண. ரெண்டாவது பண்ணி இங்கே கொண்டு வரணும். இதில் வந்து 60 முறை. இந்த மாதிரி 60 முறை ரெண்டையும் பண்ணி முடிச்சுன்னா இது 4ஆம் நிலை. 5ஆம் நிலை பார்த்தீங்கன்னா கைகளை நகர்த்தணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணால் இது ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சுக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டா இது ரெண்டு கை இதுதான் கை. இந்த என்ன பண்ணுது, இப்படி மேலும் கீழும் அசைக்க வேண்டும். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு 60 முறை. இந்த மாதிரி 60 100 முறை கூட பண்ணலாம் கையை பொறுத்த வரைக்கும். இது நம்ம வழக்கமாக இந்த கையை இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே இந்த சுஜோக் முறையில் பண்ணுகின்றோம். இது வந்து 5ஆம் நிலை. 6ஆம் நிலையை பற்றி நம்ம கழுத்தை அசைத்தல்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம சுஜோக் படி இதுதான் கழுத்து. இதை மட்டுமே திருப்புதல். 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி 60 முறை பண்ணணும். கழுத்து இது வந்து தலைப்பகுதியை மட்டும் அசைக்கிறது. அடுத்து கழுத்தையும் சேர்த்து அசைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கழுத்தை அசைப்புதல். இது முழுமையாக கழுத்து. இதை என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 இந்த மாதிரி 60 முறை இதையும் அசைக்க வேண்டும். அடுத்து பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலை வந்து நம்ம வந்து சுற்றுதல், ட்விஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்த கடைசி பொசிஷன் கேட்டிங்கன்னா, இந்த விரல் நம்ம அப்படி எடுத்து கை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும் ஒரு 60 முறை. முதல்ல வந்து இந்த பக்கம் டைரக்ஷன், அடுத்து இந்த டைரக்ஷன் மாற்றி ரெண்டு பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து இந்த செய்யக்கூடிய பயிற்சி முறையை தினம் காலையில் நீங்கள் வாக்கிங் போகும்போது கூட இதை பண்ணலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது, செகண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது, தேர்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சது, ஈஸியாக முடிஞ்சு போயிடும். 2 கையிலும் பண்ணுறோம். அடுத்து வந்து 4th எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு 5th எக்ஸசைஸ் கைகளை 5 முடிஞ்சிடும். 6 தலைப்பு இதை மட்டும் கட்டை விரலை மட்டும் இந்த மாதிரி அசைக்கிறது 6வது சிகிச்சை. 7வது சிகிச்சை வந்து முழுமையாக அந்த மாதிரி வளர்க்கிறது. அடுத்து வந்து இது வந்து பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து நம்ம உடலை ட்விஸ்ட் பண்ணுறோம். இதுதான் மனித உடல்னு சொல்லி அந்த கான்செப்டில் இதை இந்த மாதிரி வந்து ஒரு 50 முறை சொல்லுவோம். இதை மட்டுமே நீங்கள் தினம் செய்து வரலாம்.
சில நேரம் சார் எனக்கு வந்து வலது கால் பிரச்சனை இடது கால் பிரச்சனைன்னு சொன்னா அப்ப என்ன பண்ண கேட்டீங்கன்னா வலது கால் பிரச்சனையா இருந்தா வலது கையில அந்த சிகிச்சையை பண்ணுங்க, இடது கால பிரச்சனை இருந்தா இடது கையில பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி நீங்கள் பண்ணலாம். நன்றி நண்பர்களே, இதை செய்து பலனடைய வேண்டும் என்று கேட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.